ஹலோ எவ்ரி ஒன், யுகமித்ரோட பர்த்டே விலாக் பார்க்கலாங்களா? எல்லா கெஸ்ட்டும் ஃப்ரெண்ட்ஸும் வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடாக தான் கூப்பிட்ருந்தோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ஃபேமிலி எல்லோரும் வந்தது கேக் கட் பண்ணலான்னு சாருக்கு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணி கேக் கட் பண்ணி ஊட்டி விட்டா வாயவே திறக்கல சாரு. அப்புறம் லைட்டாக வாயில் வச்சு விட்டதும் டேஸ்ட்டு பிடிச்சதும் அவங்க அப்பா ஒரு இதை வச்சார். டபக்குன்னு வாயை திறந்து வாயில் வாங்கிக்கிட்டாங்க. சரி ஓகேன்னு கேக்கையும் ஊட்டிட்டு அவனுக்காக நாங்கள் ஒரு பிரேஸ்லெட் கிஃப்ட் வாங்கியிருந்தோம் கோல்டில். அதையும் ரைட் ஹேண்டில் போடலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். பட் போடலை, சினிங்கிட்டு இருந்தான். சரி அழுக வைக்க வேணாம் பர்த்டே அப்படிங்கிறனால லெஃப்ட் ஹேண்டில் போட்டு விட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பிரேஸ்லெட் அவனுக்கு. அப்புறம் நானும் அவர் தம்பி சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ 2 3 எடுத்தோம். அப்புறம் அப்பா அம்மா வந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அவனுக்கு அழகாக ஒரு கோல்டு ரிங்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது போட்டதும் அவங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அத்தை மாமா வந்த பிறகு அத்தை வந்து அவனுக்காக ₹1 கேக் விட்டுக்கிட்டாங்க. அதை பார்த்ததும் எங்கள் அப்பாவுக்கு ஆசையாச்சு போல், பேரனை கூட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் கையில் அமௌண்ட் வச்சு கொடுத்துட்டு அவனுக்கு ₹1 கேக் விட்டுனாங்க. அதை ஸ்கூல்ல வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனும் அழகாக வாங்கிக்கிட்டான். அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் அவங்க கிஃப்ட்டு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாருமே ஒட்டுக்க நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எல்லோரும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து கெஸ்ட்டுக்காக பஃப் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பஃப் எக் பஃப்னு வச்சு பஃப் நாங்கள் ஏர்லியராகவே நாங்கள் கேக் கட் பண்ணதுனால வெறும் பஃபோடு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ வந்த கெஸ்ட்டுக்கு கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு பஃப் கொடுத்துட்டு டேங்கும் கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட சொல்லிட்டு இருந்தோம். ஒரு சில பேர் சாப்பிட்டது கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நெக்ஸ்ட் டே ஒர்க் போகணுன்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்குலாம் சாப்பிட வச்சு நாங்களும் ஜாலியாக கதை பேசிட்டு சார் கூட கொஞ்ச நாள் விளையாண்டுருந்தாங்க எல்லோரும். அப்புறம் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் அவனை தனியாக நிற்க வச்சு எடுக்கிறது, நானும் அவனை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னும் 2 ஃபேமிலி வரவே இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. அப்புறம் அவங்க வரதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்ததும் அவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒட்டுக்கா மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து எல்லோரும் கதையெல்லாம் பேசிவிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அவனுக்கு பசிக்கவே இல்லை போல், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாத்து கூட விளையாண்டுருந்தான். அப்புறம் எல்லோரும் கூட விளையாண்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அவனை நிற்க வச்சு எடுத்துகிட்டு நானும் அவனை சேர்ந்து எடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் எல்லா கெஸ்ட்டும் கிளம்பியாச்சு. அப்புறம் அக்கா மாமா அத்தை மாமா அப்பா அம்மா எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் நைட்டு ஹோட்டலில் டின்னர் வாங்கி உட்காந்து எல்லோரும் ஒட்டுக்கா சாப்பிட்டோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.